எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுடனே துதிக்கிறப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உடைய பாதபலத்தில் விசையுடைய கடந்து வரவும், எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக உடைய மக்களுக்காக செபிக்கவும், துதிக்கவும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக மக்கள் நன்றியப்பா. நடத்தி வந்த விதங்களுக்காக நன்றியப்பா. கடந்த ராத்திரி முழுவதும் கண்மணி போல நீங்கள் மறைத்தீங்கப்பா. ஒரு ஆபத்து, அன்னத்தங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவுமே எங்களை அணுகாதபடி, வியாதி பலவீனம் எதுவுமே எங்களை தாக்காதபடி அப்பா, உம்முடைய கிருபையுள்ள கரம், உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய பராக்கிரமம் செய்கிற கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தியாவிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாய் இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த ஜெபத்தில் ஆண்டவரே அன்போடு கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், விடுதலை அனுபவிக்கிறோம். இந்த மக்களை எல்லாரும் இடத்தில் பாதத்தில் கொண்டு வைத்து மறுபடியும் நான் ஜெபிக்கிறேனப்பா. ஒருவருக்கு ஒரு கேடோ, கெடுதியோ, துன்பமோ, கண்ணீரோ எதுவுமே வரக்கூடாதப்பா. ஒரு ஆத்மா போலும் சேதப்படக்கூடாது, குடும்பம் போலும் அழியக்கூடாது. கர்த்தாவே, பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும், கண்ணீரும், துன்பங்களும், துயரங்களும், பாடுகளும், வேதனைகளும், அபமானங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தெய்வ சமாதானத்தோடு, தெய்வ சந்தோஷத்தோடு, தேவனுடைய ஆனந்தத்தோடு, தேவனுடைய ஆறுதலை அனுபவித்து, ஐஸ்வர்யத்தை அனுபவித்து, விடுதலை அனுபவித்து, மகிழ்ச்சியோடு ஆண்டவரே மனநிறைவோடு என் பிள்ளைகளை ஒருவரை காண கர்த்தர் உதவி செய்வீராக. இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா மிஷனரிஸ் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா விசுவாசி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா வயது சின்ன பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா இளைஞர்களுக்காக ஸ்தோத்திரம், சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்ப தலைவன் தலைவிகளுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாத அநேக உண்டு கர்த்தாவே. தீராத வியாதியில, தீராத மரணத்தில, தீராத துன்பத்தில யார் என்னை காப்பாற்றுவார், யார் எனக்கு விடுதலை தருவார் சொல்லி விடுதலுக்காக ஏங்கி தவித்து காத்து கிடக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. எல்லாராலும் வெறுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, வேண்டா என்று ஒதுக்கி வைத்த அநேகருக்குள்ள உண்டு கர்த்தாவே. அவங்களை எல்லாம் கர்த்தர்தாமே கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுவீராக, அரவணைத்துக் கொள்ளுவீராக, நேசிப்பீராக, வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அதுக்காக நான் செபிக்கிறப்போமே நம்பி நம்மளோட கருத்தில் கொடுக்கிறோம். அடியானை பலப்படுத்துங்க, கிருபையா நிரப்புங்க, மகிமை நிரப்புங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒரு கேடில்லாம நடத்தி அனுங்கிரகித்து நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நம்பி நம்மளோட கருத்தில் கொடுக்கிறேன். தாழ்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட நிகழ்ச்சி பத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே எங்கள் அனைவரையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1175 நாளுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு செல்லுவார். நாம் இந்த தினங்களில் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து கண்டினியூ. இன்னைக்கு அதில் 28ஆம் வசனத்தோட முடிவடைகிறது. உண்மையிலே அந்த கடந்த 26 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திருப்புமனை உண்டாக்குகிறேன் விசுவாசிக்கிறேன். அதை உண்மையாக ஏற்றெடுத்தவர்கள், நம்பினவர்கள், கவனித்தவர்கள், விசுவாசித்தவர்கள் நிச்சயமாகவே விடுதலை பெற்றிருப்பார். தானியேலுக்கு ஏற்பட்ட அதே விடுதல் உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது அதே புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதி 27, 28வது வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த தேவன் அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் ஆமீன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். ராஜா எழுதின கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. உண்மையாக தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். உண்மையாகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சிங்கங்கட வாயின்னு தானியேலை தப்புவித்த தேவன் தான் நம்மளை நாம் ஆராதிக்கிற, இல்லை நம்ம விசுவாசிக்கிற, இல்லை நம்ம அழைத்திருக்கிற, நாம் நேசிக்கிற, நம்ம நடத்துகிற, நம்ம கூட இருக்கிற தேவன் அவர் தான். அந்த தெய்வம் நிச்சயமாகவே இவ்வளவு பெரிய அற்புதம் தானியேலுக்கு செய்த உண்மையானால் ஏன் உங்களுக்கும் எனக்கும் அந்த அற்புதம் அவர் செய்யக்கூடாது? அவரே குறித்து அங்க சொல்றாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிற வெறும் ரட்சிக்கிறவரும் ஆமீன் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். அப்படியானால் நிச்சயமா வானத்தின் கீழே தானே நீங்கள் நான் இருக்கிறீங்க. இந்த வானத்தின் கீழே, இந்த பூமிக்கு மேல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போனதில்லை, அவருடைய கண்கள் குருடாய் போனதில்லை, அவரால் முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவர் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் அற்புதங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கை
முழுவதும் தோல்வி அடைந்ததா? உங்களோட வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நஷ்டப்பட்டதா? நீங்க எடுத்த முயற்சிகள், எடுத்த விசுவாசங்கள், எடுத்த ஜெபங்கள், செலவழித்த பணங்கள், உங்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் கைவிட்டு போனதா? கடைசி மோமிங்கில் ஒன்றுமே உங்களால் செய்ய முடியலையா? எல்லாரும் முடிஞ்சது சொல்லிவிட்டாங்களா? எல்லாரும் உங்களை உபேட்சித்தாங்களா? தள்ளிவிட்டாங்களா? ஒதுக்கினாங்களா? கவலைப்படவே கூடாது. இதெல்லாம் தானியேலோட வாழ்க்கையில் வந்தது. அவன் எங்கேருந்து எழும்பி வருகிறார்? சிங்க கபின்னு எழும்பி வருகிறார். எப்படி எழும்பி வருகிறார்? ஒரு கேடும் இல்லாமல் எழும்பி வருகிறார். ஒரு கேடும் இல்லாமல். இதை நீங்க நம்ப முடியுங்களா? உங்க குடும்பத்தில் இப்ப யாராகிலும் ஐசியூவில் இருக்கலாம், வெண்டிலேட்டரில் இருக்கலாம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடிய வியாதியினாலே, கொடிய பலவீனத்தினாலே, மரணம் தாங்க, வேற வழியே இல்லை, கட்டாயம். எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரோட சிந்தனையிலும் முடிஞ்சது அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்களும் கைவிட்டு இருப்பார். நாட்டுக்கார், வீட்டுக்காரர், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் மனிதனும் கைவிட்டிருக்கலாம். நம்பின தெய்வங்களும் கைவிட்டிருக்கலாம். ஒன்றுக்கு எந்த நம்பிக்கைக்கும் வழி இல்லாம கடைசி மூமெங்கில் நீங்க அப்படி நின்று கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை உங்க நேராக வருகிறது. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று ராஜா அவங்க எழுதி வைக்கிறார். நீங்களும் இதே போல எழுத கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. என் தேவன் உங்களை விட்டுவிக்கிறவர், தேவன் உங்களை ரட்சிக்கிறவர், தேவன் உங்களை தப்புவிக்கிறவர். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு போன் கேன்சர் வந்து என்னை இந்த உலகத்தில் நான் எந்த மருந்துக்கும் போவில்லை, எந்த வைத்தியனிடத்திலும் போவில்லை, எந்த தீர்க்க தரிசனையும் நம்பி போவில்லை, எந்த ஊழியக்காரனை நம்பி போவில்லை, எந்த பிரேயர் டீமை நம்பி போவில்லை, எந்த ஜெபிக்கிற மக்களுக்கு நான் போவில்லை. எனக்கு அன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. தனிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருடைய சகாயம் இல்லாம கடைசி இறுதி மூச்சு எனக்கு எடுத்துட்டு இருக்கிறது. என்னோட சரீரம் முழுவதும் எலும்பும் தோலுமாக கரிந்து கருவாடை போல ஆகிவிட்டது. எனக்கு தப்பிக்கூடிய எந்த சான்ஸுமே இல்லை. என்னால எந்த விதத்திலும் கண்ட போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இல்லாம கிடக்கிறன. உள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோட ஜெபந்தா, என் மனைவி, என் சகோதரங்களோட ஜெபத்தை தவிர எனக்கு வேற யாருமே அங்க ஜெபிக்கிறதுக்காக இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட தனிமையில ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை என்னோட வாழ்க்கையில. அந்த நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாராலையும் நம்ப முடியாது எனக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி கடைசி மூமெங்கில் என்னோட உயிர் பிரிய போறதுக்கு சில தினங்கள் உள்ள டைம் என்னை எப்படியோ மாறிக்கொண்டு போய் இது என்ன வியாதி என்று கண்டறியதுக்காக சென்னையில் இருக்கிற பெரிய அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்னை டெஸ்ட் செய்து பார்க்கிறாங்க. அங்கே இந்த டெஸ்டிங் எல்லாம் முடித்து அவர்களே, அந்த டாக்டர்களே சேர்ந்து சென்னையில் இருக்கிற அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல என்னை கொண்டு செல்றாங்க. அங்கே கொண்டு சென்று பார்க்கும்போது என்னுடைய சரீரத்தில் போன் கேன்சர் இனி 12 நாள் தான் நான் உயிரோடு இருப்பாரா. எல்லா செல்லுகளும் நஷ்டப்பட்டது. இவருக்கு நீ மெடிசன் கொடுத்து இவரை காப்பாற்றுவது கொள்ள மெடிசன் உலகத்தில் இல்லை. இவருடைய டைம் முடிந்தது. இவர் நிச்சயம் 10 அல்லது 12 நாட்களுக்குள்ளே மறித்து போயிடுவாங்க. இவங்க சொந்த நாடா இருக்கிற கேரளாவுக்கு திருப்பி கொண்டு போங்க, அவர் என்ன விரும்புறாரு கொடுங்க சொல்லி டாக்டர்கள் கைகளுகி சீட்டை எழுதி என்னை கொண்டு போனவர்கள் கையிலே கொடுத்தார்கள். நீங்க கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கொண்டு படுக்க வைத்து எல்லாரும் கை விரிச்சிட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சது. சின்ன 2 பிள்ளைங்க, FreeKG, LKM ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொடி பிள்ளைங்க, இளம் வயது மனைவி விதவையாக போகுது, 2 பிஞ்சு பிள்ளைகள் அனாதையாக போகுது. யாராலையும் தப்புவிக்க முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் யாராலும் ஒருவர் இருந்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லி எனக்கு ஜெபிக்கிறதுக்கு கிடைக்குமா என்று அந்த நாட்களை ஏங்கினது உண்டு. ஏதாவது பரிசுத்தவன் வந்து எனக்காக ஜெபிப்பாரா? நான் அப்போ ஊழியக்காரில் அதிகமாக நேசிப்பேன், ஊழியக்காரருக்கு அதிகமாக பணம் கொடுப்பேன், ஊழியக்காரருக்கு நான் பணிவிட செய்வேன். ஆனால் எனக்கு ஒரு ஆபத்து வந்த பொழுது எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டது, எல்லாரும் போய்விட்டது. அந்த நேரத்தில் எதுக்கு மறிக்க போறேன்னு சொல்லி இருக்கும்போது என்னோட மனைவியும் அவருடைய சகோதரியும் 2 நண்பர்களுமா சேர்ந்து எனக்காக முழங்கால் படியிட்டு நானும் படுத்து கிடந்து அவங்களோடு கூட படுத்து ஒரு வார்த்தை என்னால் பேச முடியல, அசைய முடியல, தண்ணி குடிக்க முடியல. அப்படிப்பட்ட அந்த மரண படுக்கை நானும் சுருண்டு படுத்து கிடந்து அவங்களும் நானுமாக சேர்ந்து அப்படியே நாங்கள் ஜெபிக்க ஒரு நாள் முடிந்தது. 2ஆம் நாள் வந்தது. 3ஆம் நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் நாள் காலையில் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி நான் அர்ப்பணித்த பொழுது 3ஆம் நாள் காலை 11:45 மணிக்கு பெரிய நெருப்பு கனல், அதாவது ஒரு மனுஷனால தூக்க முடியல அவ்வளவு பெரிய வெயிட்டில் ஒரு பெரிய ஒரு நெருப்பு கனல் என் மேல் விழுந்து என்னோட போன் கேன்சரை நக்கி எடுத்து என்னை சுகமாக்கி எழுப்பி உட்கார வைத்து தெய்வத்தை தான்
தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தானியேலுக்கு நடந்தது எனக்கு நடந்திருக்குது. இந்த தானியேலுக்கு நடந்தது ஒரு தடவை தான், எனக்கு எத்தனையோ தடவை என் வாழ்க்கையில இயேசு செய்தார். இன்னைக்கு நான் இவ்வளவு பாரத்தோடு இருந்து, இவ்வளவு கண்ணீரோடு இருந்து, இவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் உங்களுக்கு ஜெபிக்க காரணம், இந்த பெற்ற வேதனைக்கிற மக்கள் அநேகர் இருக்கலாம். அவங்களை தேற்றுவதற்கோ ஜெபிக்கிறதுக்கோ ஆறுதல் படுத்துவதற்கோ இந்த பூமியில் யாரும் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு சகாயத்துக்கு ஆர்மை இல்லாம இருக்கலாம். ஆறுதல் சொல்றதுக்கு ஆர்மை இல்லாம இருக்கலாம். நான் எல்லாருக்காக ஜெபிக்கலங்க. இந்த இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கல. என்னை போல பாதிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற, இறுதி மூச்சு இழுத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவங்களுக்காக தாங்க நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். காரணம், அப்பேற்பட்ட நேரத்தில் எனக்கு என் கர்த்தர் உதவி செய்தார். என்னை அவர் கைவிடவே இல்லை, என்னை அவர் தள்ளிவிடவே இல்லை, என்னை உபேட்சிக்கவே இல்லை, கண்ணீருக்கு அவர் மறுகடந்து போகவே இல்லை. நான் கூப்பிட்ட போய் இறங்கி வந்தார், என்னை தொட்டார், என்னை சுகமாக்குறார், என்னை எழுப்பினார். இன்னைக்கு எத்தனையோ வருஷங்கள நான் சுகமாயிருந்து உலகம் முழுவதும் அப்பாவுடைய சுவிசேஷத்தை சுமந்து போற நூற்றுக்கணக்கான கேன்சர் வியாதிகள் இன்னைக்கு என் மீட்டிங்கில், என் செபத்தில் சுகமாய் கொண்டு வருகிறது. ஆனபடி நான் இங்க சொல்ற பாருங்க, தானியேலை சிங்கங்களின் கைக்கும் தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிறார் என்று ராஜா அவங்க எழுதிட்டு என்ன சொல்றாங்க, தரியுவின் ராஜ்ய காலத்துல ஆமீன் பெர்சியா கோரேசனுடைய ராஜ்ய பாரத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அப்படியான இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில கண்ட தோல்வி, வாழ்க்கையில கண்ட கண்ணீர், வாழ்க்கையில கண்ட துன்பம், வாழ்க்கையில கண்ட எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயமாக மாறப்போகுது. உங்களால விசுவாசிக்க முடியுமா? தானியேலின் காரியம் ஜெயமாக மாற்றின கர்த்தர் ஏன் நம்முடைய காரியம் ஜெயமாக மாற்றக்கூடாது? தானியேலின் தெய்வம் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர், தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர் என்று ஒரு ராஜா எழுதி வைக்கிறாரே, அந்த தெய்வத்தை உங்களால் ஏற்றெடுக்க முடியுமா? நம்ப முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? இந்த தெய்வம் ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த தெய்வம் ஒரு காலத்தை உங்களை தள்ளிவிட மாட்டார். ஒரு காலத்தை உங்களை மறக்க மாட்டார். இவர் தப்புவிக்கிறவர், இவர் ரட்சிக்கிறவர், இவர் விடுவிக்கிறவர், இவர் அற்புதங்கள் செய்கிறவர். இவர் எப்பேற்பட்ட வியாதி, மரணம், சாபம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்த ஒரு ஜெய கிறிஸ்து, இவரால் உங்களை காப்பாற்ற முடியும். நிச்சயம் உங்களோட காரியம் இன்னைக்கு ஜெயமா முடிய போது. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஜெயம் நடக்க போது, உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போது, அதிசயம் நடக்க போது. இதுவரைக்கும் தோல்வி, கஷ்டம், நஷ்டமாய் கண்டதினை உங்களுக்கு ஜெயமாய் மாறப்போகுது. உங்களால நம்ப முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? நம்ம ஒன்று ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்க நல்ல கர்த்தாவே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்ப ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, மக்கள் MAG ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமா என் மக்களுக்காக ஜெபிக்க இந்த 1175 நாளை எங்களுக்கு தந்தீரே. நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா, நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. இயேசுப்பா, நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்லவரே, நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தெய்வமே, என் பிள்ளைகளோட வாழ்க்கை தோல்வி அடைந்து கிடக்குதப்பா, கைவிடப்பட்டு கிடக்குதப்பா, ஆமீன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கிடக்குதப்பா, உபேட்சிக்கப்பட்டு கிடக்குதப்பா, உதவிக்கு யாரும் இல்லப்பா, தேற்றுவார் இல்லப்பா, ஆற்றுவார் இல்லப்பா, விடுதலுக்கு யாரும் இல்லப்பா, எந்த விதத்திலும் தப்புவிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லப்பா, முடிஞ்சியப்பா. அப்படி கிடக்கிற பிள்ளைகளுக்கு தானியேலின் மேல் மனதுருகி இறங்கின தெய்வமே, அவனை தப்புவிக்க இறங்கின தெய்வமே, அவனை விடுவிக்க இறங்கின தெய்வமே, அவனை ரட்சிக்க இறங்கின தெய்வமே, அவனை ஜீவனோடு ஒரு கேடும் இல்லாம சுகபத்திரமாய் அவனை சிங்கத்தின் வாயிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை உள்ள தெய்வமே, அவன் எதிரிகளை எல்லாம் சிங்கத்தின் கபியிலே போட்டு அழித்து நிர்மூலமாக்கின தெய்வமே, அற்புதத்தை மக்களுக்கு செய்வீராக. பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாக முடியட்டும். நான் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சில நேரத்திலே பதிவு செய்ய ஆசைப்படேன். ஒன்று சொல்லும் காணுங்களேன், தானியேலுக்கு எத்தனை பேர்கள் எதிரியா எழுப்பினேனோ அத்தனை பேர்களை குடும்பத்தோடு கர்த்தர் அழித்து விட்டார். அந்த 122 பேர்ல ஒருத்தனை கூடி அவர் அங்க வைக்கலங்க. அத்தனை பேர்களை கர்த்தர் குடும்பத்தோடு 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 அந்த சிங்கத்தின் கிவியில போட்டு அழித்து விட்டார். அப்படியானால் இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை அழிக்க, உங்களோட ஊழியத்தை அழிக்க, உங்களோட குடும்பத்தை அழிக்க, உங்களோட குடும்பத்தை தகர்க்க, உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு சபைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற உங்க வேலை ஸ்தலத்துல, ஊழியத்தின் பாதையில, குடும்பத்துல, சரீரத்துல, எங்கெல்லாம் உங்களோட குடும்ப வாழ்க்கையில, புருஷன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள எங்கெல்லாம் சத்ருவானவன் தீவிரமாய் எழும்பி உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறேனோ அந்த இடத்தில் கர்த்தர் இறங்கி வந்து உங்க சத்துருக்களை திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க. அட்ரஸ் இல்லாமல் கர்த்தர் ஆக்க போகிறார். அட்ரஸ் இல்லாமல் கர்த்தர் ஆக்க தேடி பாருங்க. அவன் இல்ல, அவன் குடும்பத்தில் யாரும் இல்லை, கர்த்தர் அவனை அழிக்கிறார். இதற்கு நிச்சயமா நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்வன செய்தவர்கள், சூன்யம் செய்தவர்கள், ஏவுதல் அனுப்பின, குடும்பத்துக்கு விரோதமாய் கேடு செய்த
செய்தவனுக்கு வேட்டு வைத்தவன் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, அவர் உனக்காய் கருதுகிற கர்த்தர், அவர் உன் வாழ்க்கை இன்னைக்கு ஜெயமாக மாற்றப் போகிற தெய்வமே, அது நடக்கிறதுக்காக நன்றி. என் பிள்ளையோட வாழ்க்கை இருக்கிற தோல்விகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயர்கள், நிந்தனைகள், அவமானங்கள், கேளிகள், பரிகாசங்கள், கொடிய வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான சாபங்கள், மரண கட்டுகள், மரண கண்ணிகள், மரணத்தினுடைய எல்லா விதமான கர்த்தாவே கிரியைகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்பட்டு 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 முறியடித்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. இந்த அதிகாரம் இன்னைக்கு முடிந்து தானியேல் காரியம் ஜெயமாய் மாறுறது போல தெய்வமே, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் தோல்விகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், பட்டினிகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், திண்டாட்டங்கள் மாறட்டும். எல்லாரோட வாழ்க்கையிலும் திண்டாட்டத்தின் ஒரு கொண்டாட்டமாய் மாறட்டப்பா. ஆமீன். அழுகைக்கு பதிலாக ஆண்டவரே ஆனந்த கண்ணீராய் மாறட்டப்பா. ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு என் மக்களுக்கு இப்ப நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியின் பந்தனைகள், எல்லா கட்டுகள், எல்லா சாபங்கள், எல்லா பயங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள், சத்துருடைய எல்லா சதிகள், திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அதமாக்கப்படுவதாக. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று ராஜா எழுதுறது போல இன்னைக்கு நாங்களும் அந்த காரியத்தை நம்புகிறோம். நாங்களும் சாட்சி எழுத போகிறோம். எங்களை தப்புவிக்க, எங்களை விடுவிக்க, எங்களை ரட்சிக்கிற வல்லவர் இருக்கிறார். அவர் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எங்கும் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இப்ப ஜெபிக்கும்போது அநேகோட மரண படுக்க விட்டு இப்ப எழும்பட்டப்பா. மரண கண்ணிகள் இப்ப தெரிக்கட்டப்பா. அற்புதங்கள் நடக்கட்டப்பா. தீராத வியாதிகள், தீராத பலவீனங்கள், தீராத பாவங்கள், தீராத சாபங்கள், எல்லா கொடுமையின் பிசாசின் தந்திரங்கள் இப்போது எரிந்து எரிந்து அக்கினிக்கு முன்பாக இறையாகட்டப்பா, இறையாகட்டப்பா. ஒரு விடுதலை அப்பா, ஒரு அற்புதம் அப்பா, ஒரு அதிசயம் அப்பா இப்போது என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டப்பா. ஒவ்வொருவரும் மேலும் ரத்தத்தினுடைய அடையாளம், அற்புதத்தின் கரம், அதிசயத்தின் கரம், மீட்பின் கரம், ரட்சிக்கிற கரம், தப்புவிக்கிற கரம், விடுவிக்கிற கரம், அதை சுகமாக்குகிற கரம், ஆண்டவரே ஆயுசு நாட்களை நீடிப்பித்து கொடுக்கிற கரம், எங்களை வாழாக்காமல் தலையாக்கி எங்களை கீழாகாமல் மேலாக்குகிற கரம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் சரீரத்திலும் வெளிப்படும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. மரணத்தின் படுக்க வலிச்சு எறியட்டப்பா. மரண கட்டுகள் வெளியே வரட்டப்பா. பாவ கட்டில் வெளியே வரட்டப்பா. சாபத்திலிருந்து வெளியே வரட்டப்பா. பாரம்பரிய கட்டிலிருந்து வெளியே வரட்டப்பா. உலக பாசம், உலக பற்று, உலக வேஷம் அதெல்லாம் விட்டு வெளியே வரட்டப்பா. ஒரு கலைப்படம் இல்லாத ஒரிஜினாலிட்டி, உண்மையுள்ள, பரிசுத்தம் உள்ள, நேர்மையுள்ள, மகிமையுள்ள நித்திய ஒரு ஜீவனை அனுபவிக்கக்கூடிய கிருபை என் மக்களுக்கு தேவன் இப்ப தந்தள்ளபடி அப்பா நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறேன். தடைகளும் சாபங்களும் கண்ணிகளும் கண்ணீர்களும் ஆண்டவரை இப்பொழுது மக்களை விட்டு நிர்மூலமாக்கப்பட்டதுக்காக நன்றி. இதில் இருக்கிற ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் வெக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் எனக்கு அநேக சாட்சியங்கள் வரணும். தானியேலுக்கு செய்த கர்த்தர் எனக்கு செய்தார், என் குடும்பத்துக்கு செய்தார், என் சபைக்கு செய்தார், என் பிள்ளைகளுக்கு செய்தார், என் வேலை ஸ்தலத்திலே செய்தார், என் வாழ்க்கையிலே செய்தார் சொல்லி அநேக உயிருள்ள சாட்சியங்கள் கர்த்தர் எழுப்பி கொண்டு வார். தேவன் அதை செய்ததுக்காக நன்றி 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 அப்பா. இது நிமித்தம் உண்டாகிற சகல துதியும் கனவும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நீங்கள் உண்மையுள்ள விசுவாசிகளாயிருந்தால் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த சத்தியம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது உங்களுடைய ஹிருதயத்திலே ஏற்று உங்களால் அனுபவித்து அதை நீங்கள் அனுபவித்து விடுதலை பெற்றுக்கொண்டால் நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் விடுதலை பெற்ற நீங்கள் இந்த தினங்களில் இந்த தானியேலின் புஸ்தகம் 1 28 வசனத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது பாஸ்டர், என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது, என் சரீரத்தில் அற்புதம் நடந்தது, என் குடும்பத்தில் அற்புதம் சொல்லி உண்மையாகவே சின்னதாக இருக்கும் இல்லை, பெரிய பெரிய காரியம் தான் கற்றுக் செய்திருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து வாய்ஸ் மெசேஜ் மூலமா எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க 5 பைசா கொடுக்க வேண்டாம். ஒரு சாட்சி சொல்லும்போது பரலோகம் உங்களை கண்டு மகிழும், பரலோகம் உங்களை கண்டு சந்தோஷிக்கும். அது நீங்க செய்யாத பட்சத்தில் ஆண்டவர் துக்கப்படுவாங்க. நானும் இத்தனை தினங்கள் அவங்களுக்கு உட்கார்ந்து தினமும் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்க விசுவாசத்தை எப்படி ஆகல, இப்படி தானியேலுக்கு காரியம் சொல்லி கொடுக்கல, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். கர்த்தருக்கு இதையும் கேட்டு நீங்க நம்பாம இருந்தா, நீங்க விசுவாசிக்காம இருந்தா, உங்களுக்கு நன்மை நடக்காம இருந்தா நான் அதுக்கு பொறுப்பில்லை. நன்மை பெற்ற நீங்கள் சாட்சி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.